ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிகே சோலோ குயின் சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து நம்ம கொல்லைக்கு வந்திருக்கோம். கொல்லையில் வந்து அடுத்தது என்னென்னலாம் சேஞ்ச் ஆகிருக்கு, என்னென்னலாம் மாற்றம் இருக்குது கொல்லையில் அப்படிங்கிறத இன்றைக்கி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து செம்மங்கி செடி. ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கும் பொழுது வீடியோ காமிச்சிருப்பேன். அப்புறம் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருந்தது திரும்ப வரும்பொழுது அப்போ காமிச்சிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியுதா தெரியலையா, இப்போ ஃப்ரண்ட் கேமரா வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. இப்போ செடியிலலாம் எல்லாத்துலேயுமே வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே பூ இருக்குது, மொக்காவே இருக்குது. இது வந்து நைட்டே பறிச்சிருவாங்க, நைட்டு விடிய காலில் அந்த மாதிரி பறிச்சிருவாங்க. கொஞ்சம் பூக்கிறதுக்கு முன்னாடியே லைட்டாக வெடிக்கும் பொழுதே பறிச்சிருவாங்க. இப்போ பாருங்கள், முன்னாடிக்கு இப்போ வந்து செடிலாம் நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள், தெரியுது. ரொம்ப வெயில் அடிக்கிறதும் பளிச்சுன்னு தெரியல. அங்கே பாருங்கள், எல்லா செடியிலையுமே வந்து ஓரளவுக்கு வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு செடியில் வந்து பூ இல்லாமல் பூத்து முடிஞ்சதும் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பிடுங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பிடுங்கி மாட்டுக்கு போட்டாக்கா மாடு வந்து சாப்பிடுது. இங்கே பாருங்கள், மாடு 2 மாடுமே கட்டியிருக்கு. இப்போ இந்த மாடு சாப்பிட்றதெல்லாம் வந்து இதில் தேவையில்லாமல் இந்த பூத்து முடிஞ்சு இருந்ததெல்லாம் பிடுங்கி போட்டிருக்காங்க. அதை தான் வந்து மாடு சாப்பிட்டுட்ருக்கு. இங்கே பாருங்கள், இந்த பூ வந்து விடிய காலையிலே பறிச்சிருவாங்க, அதனால் பூ வந்து இல்லை. அந்த பக்கம் கொஞ்சம் போட்டிருக்காங்க, அதில் கொஞ்சம் பூலாம் இருக்குது. அது ஏன்னா அது இப்போ தான் போட்டிருக்கிறதுனால கம்மியாக இருக்குது செடி. இன்னும் பாதி வந்து போடாமல் இருக்குது. அதுக்கு வந்து இப்போ கிழங்கு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கிழங்கு வாங்கிட்டு வந்து அதில் வந்து சொத்த கிழங்குலாம் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் வந்து பொறுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அத்தைங்க வந்து கிழங்கு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம கிழங்கு நட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதில் வந்து நிறைய கிழங்கு முளைக்காமல் இருந்துடும். முளைக்காமல் இருக்கும் பொழுது அப்புறம் திரும்ப வந்து நம்ம அதுக்கு பழுது கன்று வந்து நிறையா பழுது கிழங்கு ஊனுற மாதிரி இருக்கும். அதுக்காக அதில் இந்த சொத்தை இருக்கிறது, இந்த வீணாக போய் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிற கிழங்கெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி பொறுக்கி எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ வந்து நம்ம செம்மங்கி தோட்டம் இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. பாருங்கள், எனக்கு பின்னாடி வந்து அந்த குச்சி குச்சாக தெரியறது எல்லாமே வந்து பூ பூத்த செடி. பூ வந்து பாருங்க, அந்த மாதிரி புதுசாகவும் வந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து இன்னும் பூக்கவே இல்லை. பாருங்கள், அடியிலேருந்தே சின்ன மொக்காக தான் இருக்குது. இந்த மொக்கெல்லாமே இன்னும் முத்தில் பாருங்கள், இது வந்து சின்னதாக இருக்குது. இப்போ இந்த மாதிரியும் புதுசாக வருது. அப்புறம் பூத்துட்டு இருக்கிறதும் இருக்குது, பூத்து முடிஞ்சதும் இருக்குது. இது எல்லாமே இப்போ இதில் வந்து கலந்துருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம நிற்கிற இந்த ஓரத்தில் வந்து கொஞ்சமாக புளிச்சக்கீரை இருக்குது. இப்போ கிட்ட போய் காட்டுறேன் இருங்க. இங்கே பாருங்கள், புளிச்சக்கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. முன்னாடி நம்ம பார்த்த புளிச்சக்கீரை, இதுக்கு முன்னாடி கொல்லையில் எடுத்த வீடியோவில் புளிச்சக்கீரைலாம் நிறையா காமிச்சிருப்பேன். அந்த புளிச்சக்கீரைலாம் வந்து பிடுங்கியாச்சு. ஏன்னா அது வந்து நல்ல பெரிய பெரிய செடியாக வளர்ந்துருச்சு, அதனால் அதெல்லாம் வந்து பிடுங்கியாச்சு. இதை பாருங்கள், இந்த ஓரம் ஃபுல்லுமே வந்து அந்த லாஸ்ட்டில் தெரிகிறது வந்து இந்த லாஸ்ட் எண்டில் கத்திரி செடி இருக்குது. அதுக்கு இந்தாண்ட தான் ஃபுல்லாக புளிச்சக்கீரை இடையில இருந்தது. இந்த பக்கம்லாம் கத்திரி செடி இருந்தது. கத்திரி செடியெல்லாம் இப்போ வந்து காய்ச்சி முடிஞ்சு அது வந்து பூச்செடிக்க ஆரம்பித்ததுனால பிடுங்கியாச்சு. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு செடி மட்டும் இருக்குது இந்த இடத்துக்கிட்ட. கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள். இந்த கத்திரி செடியில் வந்து இந்த மாதிரி பூச்சி நிறையா தாக்க ஆரம்பிச்சிச்சு, அதனால் கத்திரி செடியெல்லாம் பிடுங்கிட்டாங்க. இப்போ இந்த இடத்துலலாம் க்ளீன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவையோ இந்த ஓரத்தில் வந்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், அதில் வந்து இப்போ திரும்ப அத்தை வந்து புதுசாக போட்டிருக்காங்க புளிச்சக்கீரை. அதுதான் இப்போ வந்து குட்டி குட்டியாக இருக்குது, இன்னும் வந்து பெருசாகலை. ஒரு பச்சை மிளகாய் செடி இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து ஊசி மிளகாய் செடி. நீட்டாக இருக்கும், ஆனால் காரம் அதிகமாக இருக்கும் அந்த மிளகாய். இது மிளகாய் இதில் வந்து லேட்டாக வச்ச கன்று இது, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் இதில் காய் இருக்குது. இங்கே பாருங்கள், கொய்யா மரத்தில் வந்து இப்போ இந்த தடவை காயெலாம் நல்லா சாப்பிட்ற மாதிரி பெருசு பெருசாக இருந்துச்சு. ஃபுல்லுமே காய் நிறையா இருந்துச்சு. எல்லாம் வந்த உடனே பிள்ளைங்க வேணுங்கிறது பறித்து சாப்பிட்டாங்க. இங்கே பாருங்கள், காயெலாம் வந்து இப்போ முத்திடுச்சு. முன்னாடி குட்டி குட்டியாக இருந்தது, இப்போ நல்லா பெருசாக இருந்தது. பெருசாக இருந்த காயெல்லாம் வந்து பறித்து சாப்பிட்டாச்சு. தேடி பார்க்குறேன், இங்கே ஒரு காய் இருக்குது. இங்கே பாருங்கள்,
அந்தளவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய காயாக இருந்தது. அதெல்லாம் வந்த உடனே பறித்து சாப்பிட்டாச்சு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் வந்து செங்கரை காயாக இருக்குது. இது மேகா ஹாய் சொல்லு. பாருங்க, கொய்யாக்காய் நாங்கள் போய் தேடி கண்டுபிடிச்சி ஒரு கொய்யாக்காய் பறிச்சுட்டு வந்தாச்சு. டேஸ்ட்டாக இருக்குது. செங்கரை காயாக தான் இருக்குது. இன்னும் நல்லா பழமாக நாங்கள் பழுக்கவே விட மாட்டோம். ஏன்னா இந்த வேலை தான் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், எங்கள் நாத்தனார் வந்து ஒரு பெரிய காயாக பறித்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா பெருசு பெருசாக ஆகுமா. நம்ம இந்த பைபாஸ் ரோட்டிலலாம் விற்குவாங்கள்ல, பெரிய பெரிய காயாக இருக்கும்ல, அந்தமாரி ஆகுமா. ஆனால் நாங்கள் அந்த அளவுக்குலாம் பெருசாக ஆகிறதெல்லாம் விடவே மாட்டோம். ஸ்கூல் லீவுன்னா பிள்ளைங்க வந்து கொல்லையில் தான் நிற்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குரூப் நின்றுட்டுருக்கு, அங்கே ஒரு குரூப் குளிச்சிட்ருக்கு மோட்ரு போட்டு ஜாலியாக. நாங்கள் வந்து அந்த கேப்பில் சரி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம். இப்போ எங்களுக்கு கொய்யாக்காய் கிடச்சிது, அதை நாங்கள் சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம செடியில் வந்து பூ பூத்துருக்கு. ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ, சின்னதாக தான் பூத்துருக்கு. ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப குட்டின்னு சொல்ல முடியாது. மீடியம் சைஸில் பூத்துருக்கு. ஆரஞ்சு கலரில் இருக்குது ரோஸு, அழகாக பூத்துருக்கு. மஞ்சள் வந்து சின்ன சின்ன மொக்காக வச்சுருக்கு, ஒரு 5-6 மொக்கு இருக்குது. அது இன்னும் பெருசாகலை, குட்டி குட்டியாக இருக்குது. இந்த செடி வந்து புதுசாக வச்சுருக்கோம். கொய்யாக்கன்று. இது என்ன கொய்யாக்கன்று? நான் குட்டி பையன், நாத்தனார் பையன் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அவனோட பர்த்டேவுக்கு இந்த கொய்யாக்கன்று வந்து வாங்கி வச்சுருக்கோம். இது என்ன கன்று? பெரிய கொய்யாக்காவா குட்டி கொய்யாக்காவா? பெருசு தானா? ஆமாம், இதுவுமே வந்து பெரிய கொய்யாக்காய் தானா. இப்போ கவின் பர்த்டேவுக்காக இது புதுசாக, யாருக்காவது பர்த்டேனால் நாங்கள் வந்து கொல்லையில் புதுசாக ஏதாவது செடி வாங்கி வச்சுக்குவோம், பர்த்டே ஞாபகமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி தான் இந்த ரோஜா செடி கூட மோனிக்குட்டியோட பர்த்டேவுக்கு தான் ரோஜா செடி வாங்கி வச்சோம். 2 செடியுமே, இந்த மஞ்சள் ஒன்று, ஆரஞ்சு ஒன்று, 2 செடி இங்கே வாங்கி வச்சோம். வீட்டில் ஒரு ரோஜா செடி வச்சோம். ஆனால் வீட்டில் வைக்கிறத வந்து ஆடு சாப்பிட்ருது. வீட்டில் வைக்கிற கொய்யா செடி, நம்ம பூச்செடி இதெல்லாம் வந்து ஆடு நம்ம வீட்லேயும் இருக்குது, பக்கத்து வீட்லேயும் இருக்குது. அதனால் அது வந்து சாப்பிட்ருது. நம்ம ஒன்றும் பண்ண முடியல. அதனால தான் இப்போ எதாக இருந்தாலுமே கொல்லையில் வந்து வைக்க ஆரம்பித்தாச்சு. இங்கே பாருங்கள், கற்பூரவள்ளி வாழைப்பழம் தார் போட்டிருக்கு. அது கற்பூரவள்ளி தார். இது வந்து பூவம்பழம்னு சொல்லுவோம். இது பூவம்பழத்தாறு. பூவம்பழத்தாறு வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது பாருங்கள். அதுவும் கற்பூரவள்ளி தான், அது புதுசாக போட்டிருக்கு. நம்ம கேணியில் வந்து இன்றைக்கி தண்ணி அதிகமாக ஓடிடுச்சு, ஃபுல்லாக விட்டுருக்கோம் மீனுக்கு. ஏன்னா இது போட்டு வரணுமா? இருமேகா போட்டு வரேன். இப்போ வந்து நம்ம கேணியில் மீன் இருக்குது, ஏற்கனவே காமிச்சிருக்கேன். இப்போ தண்ணி வந்து ஃபுல்லாக விட்டுருக்கோம் மீனுக்கு. அதனால் மீன் வந்து தெரிய மாட்டேங்குது. நாங்கள் வந்து இந்த கேணியில் வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்கும்போது நல்லா ஜாலியாக குளிப்போம். எல்லோரும் வந்து இங்கே தான் கிராமனாலே அதெல்லாம் ஜாலி தானே, வந்து தம்பட்டம் போடுவோம் தண்ணியில். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து சம்மங்கி கிழங்கு வந்து இப்படி இது மாதிரி குப்பையாக இருக்குது. இந்த அழுவன கிழங்கு, சாவி கிழங்கு எல்லாம் கலந்துருக்கு. அதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி 2 அத்தையும் இவ்வளோ நேரம் வரையும் ப்ராசஸிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் உட்காந்துருந்தோங்க. இப்போ தான் எழுந்திரிச்சிருக்காங்க. இது வந்து சுத்தம் பண்ண கிழங்கு, இது சுத்தம் பண்ணாத கிழங்கு. அதனால் இப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் எல்லாம் வந்து தண்ணியில் ஆட்டம் போட்டு மோட்டரில் நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல, வீட்டிலேருந்து போட்டிருந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ஊற்றி அங்கே காய வச்சுட்டு அவங்க மாமாங்க சட்டை கிடந்ததெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பனியன். எங்கிட்ட குட்டி அங்கே ஒன்று உட்காந்துட்டு அது ஜாலியாக அதுக்கு ஃபோன் கொடுத்ததே சொகம்னு அது உட்காந்துருக்கு. ஃபோன்லாம் கொடுக்க மாட்டான். அவங்க அம்மா வந்து மாடு பிடிக்க போயிருக்காங்க. அதை அந்த குட்டி கத்துவோம் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு வந்து ஃபோன் கொடுத்துருக்கோம். அதனால் அவன் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அத்தை ஹாய் சொல்லு. எங்கள் அத்தைங்களுக்கெலாம் அதிகமாக படிக்கலாம் தெரியாது. அவங்க அதை சொல்கிறதுக்கே கூச்சப்படுவாங்க. அதனால் அவங்க சொல்கிறதே பெரிய விஷயம். அதுதான் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு மேலே அதிகமாக பேசுனா அவங்களுக்கு
பேச தெரியும், இருந்தாலும் கூச்சப்படுவாங்க. அதான் வேறு ஒன்றும் கிடையாது. அத்தை ஹாய் சொல்லு நீனா. பெரிய மம்மியா ஹாய். அவங்க சொல்லிட்டு இப்படி சிரிக்கிறாங்களா, அதில் அவங்களுக்கு ஒரு கூச்சம். ஐயோ சிரிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை கொல்லைக்கு வந்ததோட அப்டேட் வந்து இவ்வளோதான். அங்கே பச்சை மிளகாய் இருந்ததெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் காய்ச்சி முடிச்சிருச்சு. அதிகமாக பச்சை மிளகாய் வச்சிருந்த இடத்துல காமிச்சதெல்லாம் அதெல்லாம் வந்து இப்போ திரும்ப மருந்து அடித்தாதான் பூ பூத்து காய்க்குமா. அங்கே வந்து நாங்கள் போகலை, லாஸ்ட்டுக்கு போனோம், அங்கே போகல. இங்கே மட்டும் இந்த செம்மங்கி செடி, வாழை மரம், அத்தைங்க கிழங்கு சுத்தம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதெல்லாம் மட்டும்தான் இன்றைக்கி இந்த விலாகோட அப்டேட்டு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா நம்ம டிகே சோலோ குயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இலை சாப்பிட்றதுக்காக இலை எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம். முன்னாடி எல்லாம் போயிட்டுருக்காங்க குட்டீஸ்லாம். எனக்கு பின்னாடி அத்தை தழை எடுத்துகிட்டு வராங்க ஆட்டுக்கு.